6000 டெபாசிட்டர்ஸ் பணம் போட்டிருக்காங்க. இந்த டெபாசிட் போட்ட பணத்தை நகை மேல வீட்டு மேல நகை கொடுத்ததா கோடி கணக்கை எழுதி ஒரு 450 கோடி ரூபாய்க்கு எடுத்து போய் மகன் அவர் ஃப்ரெண்ட்ஸு அவர் குடும்ப சொத்தா அது மாத்திட்டாரு 450 கோடியை. இதை 6000 டெபாசிட்டர்ஸோ பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க பண்ண தப்பு என்னன்னா 144 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா 35 கோடி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. 6000 உண்ட கொடுக்கல. எப்ப கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அது அரசியல், அது வேண்டாம், நாங்க விட்டுட்டோம். 2023 ஜூன் மாசத்துல இருந்த வட்டியும் கொடுத்தாரு, அதுல திருப்பி தரல. செக்க கொடுத்தாரு 6 கோடி ரூபாய்க்கு செக்க போட்டாரு. உங்களுக்கே தெரியுமே, நான் வந்து இந்தியா நிலத்துக்கு ஆளுங்க கூப்பிட்டாங்க. அது முடிஞ்ச என்னால பணம் கொடுக்க முடியாது, எல்லா பணமும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அதை தான் எல்லாரும் நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க. ஒரு எம்பி தொகுதிக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சொத்துக்கள்னு ஒரு பட்டியலை கொடுப்பாங்க. அதுல அந்த 76 சொத்துக்களை வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அந்த சொத்துக்களை 2016 அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து எடுத்து போன பணத்துல வாங்கின சொத்துக்கள் நாங்க சொல்றோம். பாபகண்டவே பண்ணாரு. எல்லாரும் அவர் நிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு வந்துருவாரு, ஜெயிச்சு வந்தாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது, யாருக்குமே பேசணும். ரொம்ப சண்டை போட்டவங்களுக்கு மட்டும் எவ்வளவோ ஏழைகள் வந்து காலாலே அடிச்சு உதப்பாங்க. நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு பரவாயில்ல, நீங்க செத்து போக அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க. ஏமாந்தவங்க நாங்க ஒரு தடவை கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்ன பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது ரியல் ரீசன் கிடையாது. இவர் 30,000 கோடி பரிவர்த்தனைகள் மூலமாக பணத்தை எடுத்து சென்றிருக்கிறார். அதற்காக சட்டத்தின் முன்னால் அவர் இருக்கிறார். அதை மடைமாற்றம் செய்வதற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்க முயலுகிறார். எப்படி ஆரம்பிச்சாருன்னா 1999ல சாதாரண ஒரு வின் டிவிங்கிற இது மூலமா உள்ள நுழைஞ்சிருக்காரு. இந்த வின் டிவியோட ஆபீஸே மேல வந்து அதெல்லாம் வேண்டாம். மயிலாப்பூர் ஃபண்ட் அக்ரிவ்டு டெபாசிட்டர் சங்கத்தின் சார்பாக எல்லா பத்திரிகையாளர்களும் வருக என வரவேற்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இது முதல்ல நான் வந்து நன்றி கூறுகிறேன். எதற்காக என்றால், இந்த மயிலாப்பூர் ஃபண்ட் அக்ரிவ்டு டெபாசிட்டர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய செய்திகளை நீங்கள் பிரசுரித்து எங்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் பிரசுரித்து எங்களுக்கு மிகவும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 152 வருட காலமாக இந்தியாவில் மத்திய பொதுத்துறை வங்கிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஆரம்பித்த ஒரு நிறுவனம் மயிலாப்பூர் நிதி நிறுவனம். இது வந்து நேர்மைக்கும் நாணயத்துக்கும் மிகவும் பேர் போன ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் அநியாய வட்டிகள்லாம் இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நாங்கள் வந்து பத்திரிகையாளர் முன்னால் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். பல பத்திரிகையாளர்கள் வந்து ஏதோ அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இதில் வந்து முதலீட்டாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறத நாங்கள் வந்து ஏற்றுக்கலை. இது வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு முன்னால் உருவான நாணயத்துக்கு நம்பிக்கைக்கும் உருவான ஒரு நிறுவனம். ரிசர்வ் வங்கி சொன்ன வட்டியை விட 1% என்பிஎஃப்சி கொடுக்குற மாதிரியே 1% அதிகமாக வட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் மிகவும் ஒழுங்காக யாரெல்லாம் முதலீட்டாளர்கள் பண்ணாங்களோ அவங்களுக்கு திரும்ப வட்டியை கொடுத்து முதலையும் கொடுத்து ஒழுங்காக நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம். இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு நிதி நிறுவனமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். அதன் விதிகளின்படி தங்க நகைக்கடன் கொடுப்பது, அதே மாதிரி வீட்டு அடமான கடன் கொடுப்பது, ரெண்டு விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நன்றாக நடந்த நிறுவனம். 2016க்கு அப்புறமாக இந்த நிதி நிறுவனத்தில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த நிதி நிறுவனம் நன்றாக நடந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், அரசே இந்த நிதி நிறுவனத்துக்கு இடம் கொடுத்து தான், அரசு கொடுத்த இடத்துல தான் அந்த பில்டிங்கே கட்டியிருக்கிறாங்க. அப்போனா இந்த நிறுவனத்தோட நாணயத்தன்மையை நீங்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் 2016க்கு அப்புறமா என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 30,000 போலி பரிவர்த்தனைகள் மூலமாக 440 கோடிக்கு மேலே நிதி நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்த தேவநாதன் யாதவ் அவர்கள் 440 கோடி ரூபாயை போலி பரிவர்த்தனைகள் மூலமாக மோசடியாக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். இதுதான் இந்த நிதி நிறுவனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெபாசிட்டர்களுக்கு பணத்தை தர முடியாத நிலையை ஏற்படுத்தியது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 2016
440லேருந்து 450 கோடி வரைக்கும் பணத்தை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய நிதி நிறுவனத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வயசானவங்க. கிட்டத்தட்ட 6500 கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வேறு வழி இல்லாமல் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரை அணுகணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 6000லேருந்து 6500 கம்ப்ளைண்ட்தாரர்கள் இருக்கிறாங்க. இந்த 6500 கம்ப்ளைண்ட்தாரர்களுக்கும் 70% மேலே மூத்த குடிமக்கள். இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்நாள் ஊதியத்தை, வாழ்நாள் சேமிப்பை இதில் மிகவும் நம்பிக்கையோடு இட்டு தன்னுடைய மகனையும் மகளையும் நம்பாமல் இந்த வட்டி பணத்தின் மூலமாக நாம் வாழ வேண்டும், சமுதாயத்தில் ஒரு தலை சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இட்ட பணத்தை போலியாக 30,000 பரிவர்த்தனைகள் மூலமாக இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டு பணத்தையும் தராமல் இழுத்தடிக்கிறாங்க. நாங்கள் இப்போ பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார்கிட்ட போனோம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரும் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க மேலே இது இப்போ டான்பீடா கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இப்போ என்ன பிரச்சனை எங்களுக்குன்னு சொன்னால், நாங்கள் ஒரு 6000 பேருக்கு மேலே பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இந்த 6000 பேரும் உள்ளடக்கிய ஒரு குற்ற மனு தாக்கல் செய்யவே இல்லை. இதுவரைக்கும் சார்ஜ் ஷீட் போடவே இல்லை. அதை சார்ஜ் ஷீட் போட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அப்படி சார்ஜ் ஷீட் போட்டால் தான் நீங்கள் நிலுவையில் நீங்கள் பிற்காலத்தில் எங்களுக்கு பணத்தை வசூல் பண்ணி செய்தால் யார் யாரெல்லாம் நாங்கள் பணத்தை ஏமாந்து கொண்டு நிற்கிறோம் என்றதுக்கு ஆதாரமாக இருக்கும் என்று நாங்கள்லாம் ஃபீல் பண்ணுறோம். ஆகவே எங்களுடைய முதலாம் கோரிக்கை என்னன்னு சொன்னால், பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் நீங்கள் உடனடியாக இந்த 6000 பேர் கம்ப்ளைண்ட்தாரர்கள் கொண்ட ஒரு குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். கடந்த 15ஆம் தேதி நினைக்கிறேன் நாங்கள் உள்துறை செயலாளரை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நானும் செயலாளரும் ஆலோசகர் குமார் அவர்களையும் சந்தித்து இதையே வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி உங்கள் முன்னாலே இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி இது வலியுறுத்துவதற்காக அரசோட கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் வந்து 6000 பேரையும் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை கோர்ட்டு முன்னால் தாக்கல் செய்தால்தான் குற்றவாளி தப்பிக்காமல் இருப்பதற்கு அது வழிவகுக்கும். இல்லை என்றால் இப்போ குற்றவாளி பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ் அவர்கள் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். அணுகியிருக்கிறதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து 77 பேர் தான் கம்ப்ளைண்ட்தாரராக இருக்காங்க, நானே 50 கோடி தான் கொடுக்கணும், ஆகவே 100 கோடி என்னை கட்ட சொல்லியிருக்கிறாங்க என்ற மாதிரியான தகுல் பாச்சா வேலைகளெல்லாம் செய்து அவர் வந்து சட்டத்திலிருந்து தன்னை தப்பிக்க முயலுகிறார். ஆகவே தான் நாங்கள் திரும்ப மயிலாப்பூர் ஃபண்ட் அக்ரிவ் டெபாசிட்டர் சங்கத்தின் சார்பாக திரும்ப கேட்பது என்னவென்றால், பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் உடனே முன்வர வேண்டும். 4500லேருந்து 5000 பேர் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையை உடனடியாக இதற்கென்று அமைக்கப்பட்ட அந்த கோர்ட்டில் நீங்கள் வந்து தாக்கல் செய்ய வேண்டும். 2வது கோரிக்கையாக நாங்கள் என்ன வைக்கிறோம்னு சொன்னால், உள்துறை செயலாளர்கிட்டையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த போலி பரிவர்த்தனைகள் மூலமாக எடுத்து செல்லப்பட்ட பணம் அவருக்கு சொத்துக்களாக கொஞ்சம் மாறி இருக்கு. இதை தவிர எங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 450லேருந்து 500 கோடியை அவர் பதுக்கி வைத்திருக்கிறார். ஆகவே தடயவியல் ஆய்வுக்கு அந்த கணக்குகளை உட்படுத்தினால்தான் அந்த பணம் எங்கு சென்றிருக்கிறது என்பதை சரியாக கண்டுபிடித்து எங்களுக்கு திரும்ப தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அதற்கப்புறமா நாங்கள் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறோம். என்ன என்று சொன்னால், இந்த இதில் டெபாசிட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் பெருவாரியாக இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேலே, பிரதான எதிரியாக இருக்கிறவர் என்ன கணக்கு பண்ணுறான்னு சொன்னால் 2 வருஷம் 3 வருஷம் இழுத்தோம்னு சொன்னால் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க வயசானவங்க, அவங்க வந்து அநேகமாக உயிரை விட்டுறலாம், இழந்துடலாம். ஏற்கனவே எங்களில் ஒரு 8லேருந்து 9 பேர் இறந்து போயிட்டாங்க, வாழ்வாதாரம் இல்லாமல் இறந்து வேற போயிட்டாங்க. ஆகவே இந்த இறப்பை அந்த எதிரியும் பிரதானமாக நோக்குகிறார். அப்போ இது காலம் தாழ்த்த இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு திரும்ப கிடைக்குமா என்ற நம்பிக்கை இழந்து இழப்பதற்குண்டான சூழலை நோக்கி நாங்கள்
போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு விரைவு நீதிமன்றம் பிரதானமாக இதுக்கு அமைத்து இந்த டான்பிடா கோர்ட்டுகளே அதை உடனடியாக விசாரித்து எங்களுக்கு தக்க நீதி வழங்கி அந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய ஆவணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இப்போ பிரதான குற்றவாளியாக இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ் அவர்கள் கோர்ட்டு முன்னால் அவருடைய சேர்ந்த வக்கீல்கள் நாங்கள் 100 கோடினாலும் நாங்கள் பணத்தை தர தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அதே கண்டிஷனில் இப்போ பெயிலில் வெளியே வந்துட்டு இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு இந்த விதிகளை தளர்த்துங்கள் என்று அணுகுகிறார். அப்போ பணத்தை தராமல் இருப்பதற்கு, பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றுவதற்கு, சட்டத்தின் மூலமாக காலதாமதம் செய்வதற்கு வயதானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் போராடுவதற்கு வரமாட்டார்கள். ஆகவே அவர்களை ஏமாற்றுவது எளிது என்று கணக்கு போட்டுக்கொண்டு செயல்படுகிறார். ஆகவே அந்த செயலை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் கூட 28ஆம் தேதி அரசோட கவன ஈர்ப்பு போராட்டத்தில் மிக பெரும்பான்மையான அளவில் நாங்கள் ஈடுபடுவோம். அதற்காகத்தான் இந்த பத்திரிகை செய்தியாளர் நாங்கள் நிகழ்வை நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் எங்களுடைய செய்திகளை பிரதான பத்திரிகையில் நீங்கள் போட்டு எங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவையும் அரசின் கவனத்தையும் ஈர்த்து தர வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாக உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சார், எங்களுடைய குற்றச்சாட்டு இல்லை. அதாவது அவங்க என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு 145 பேரை போட்டு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 145 பேர் போட்ட சார்ஜ் ஷீட்டு குற்றவாளி எதிர்காலத்தில் தப்பிக்க வழிவகுக்கும்னு நாங்கள் பயப்படுறோம். என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6000 பேர் இதில் பணத்தை முதலீடு செய்து இழந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 5000-6000 பேரையும் சேர்த்த ஒரு முழு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். 145 பேருக்கு மொத்தம் 36.23 crores தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த லூப் ஹோலை பயன்படுத்திட்டு தான் இப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சொல்கிறாரு, நான் இவ்வளோ தான் தரணும், மொத்தமாக 145 பேர் தான் உண்மையான வைப்பாளர்கள், அதனால் நான் தர வேண்டியதில்லைன்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறார். ஆனால் ஹைகோர்ட்டில் நடந்துருந்த எல்லா இடத்துலையுமே எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு 2028 தான் மெச்சூர் ஆகுது, ஐயோடவுடைய மேலே அனாவசியமாக பழி போட்டாங்க அப்படின்னு இங்கே பத்திரிகை அஃபிடவிட் சப்மிட் பண்ணார். அப்புறம் அவரோட 72 ப்ராப்பர்ட்டி ஒருத்து 650 கோடின்னு மார்க்கெட் வேல்யூ போட்டு நான் அதை வேணா கொடுக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை வெளியில் விட்டால் நான் போய் நான் கடன் கொடுத்தவங்கள்ட்ட தான் போய் பணத்தை வாங்கி தருவேன் அப்படின்னு இங்கே பெயில் அப்ளிகேஷன் 4 தடவை போட்டுட்டு அது இன்னும் இன்ட்ரீம் பெயில் தான் கொடுத்துருக்காங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த பெயில் ஆர்டரை பூரா ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்க, நான் மொத்தமாக 25 கோடி தான் தரணும். 25.4ங்கிற ஃபிகர் மீடியாவில் வந்தது. ஆக்சுவலாக டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 145 கோடிக்கு முதல் சார்ஜ் 145 கம்ப்ளைண்ட்டில் சார்ஜ் ஷீட் வேல்யூ 36 கோடி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருந்தாங்க, மொத்த கம்ப்ளைண்ட் வேல்யூ 650 கோடின்னு போட்டுட்டோம், அதனால் மல்டிபிள் சார்ஜ் ஷீட் எங்களால் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதனால் இந்த தாமதம் ஆச்சுங்கிறது தான் எங்களுக்கே ஒரு பெரிய மனக்கவலையாக இருக்குது. அதை அவங்க சீக்கிரம் ஸ்பீடப் பண்ணி வழக்கை ஆரம்பித்து விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீதித்துறை மூலமாக நாங்கள் போராடி அந்த குற்றவாளி அவனோட குற்றத்தை முதல்ல நிரூபிக்கணும். அவரோட குற்றத்தை நிரூபித்து அதுக்கப்புறம் தான் அவரோட சொத்துக்களை, ஏன்னா எடுத்துட்டு இருக்கிற சட்டம் ரொம்ப பவர்ஃபுல் சட்டம், டான்பிடா ஆக்ட் அண்ட் பட்ஸ் ஆக்ட், அதுக்காக இந்த மாதிரி பொருளாதார குற்றவாளிகளை காணர் பண்ணுறது தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அரசாங்கத்தோட ஒத்துழைப்பும் கவனமும் இருந்ததுன்னா இது கொஞ்சம் வேகமாக நடக்கும். ஏன்னா டெபாசிட் ஏழைன்னு சொல்ல முடியாது, அவங்க தெரியாமல்லாம் போடலை, இவன் நம்பிக்கை துரோகம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்தா இது எவ்வளோ பெரிய ஃபைனான்ஷியல் கம்பெனி இவனுக்கு லோன் கொடுப்பாங்க, பெஸ்ட் கம்பெனி இருப்பாங்க, ஆனால் ரியலாக என்ன நடந்ததுங்கிறத கவர்மெண்ட் ஏஜென்சி மிசரபிளி ஃபெயில் ஆகிட்டாங்க. அது நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக பார்க்கல. அவங்க எல்லாரையுமே பேக்கப் பண்ணி தான் 2016 இவங்களை எப்படி ஏமாற்றலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்டென்ஷன் இஸ் வெரி பேட். அது அரசாங்கம் கவனத்தை கொண்டு எங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுத்தா ரொம்ப நன்றியோடு இருக்கும். இதில் சுருக்கமாக சொல்லணும்னாக்கா 6000 டெபாசிட்டர்ஸ் பணம் போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த டெபாசிட் போட்ட பணத்தை போலி லோன் கொடுத்துதா, கடன் கொடுத்துதா, நகை மேலே வீட்டு மேலே நகை கொடுத்துதா போலி கணக்கை எழுதி ஒரு 450 கோடி ரூபாய்க்கு எடுத்து போய் அவர் குடும்ப சொத்து, மகள், மகன்,
அவர் ஃப்ரெண்ட்ஸு, அவர் குடும்ப சொத்தை அது மாற்றிட்டார் 450 கோடியை. இப்போது இதை 6000 டெபாசிட்டர்ஸும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, 6000 பேரையும் கூப்பிட்டு ஒரிஜினல் டெபாசிட் இருக்கா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அவங்க பண்ண தப்பு என்னென்னா 144 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா, 35 கோடிக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க என்ன பண்ணணும்னா 6000 பேருடைய தரவுகள் எங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. எங்கள் ஃபோன் நம்பர், எவ்வளோ வைப்பு போட்டோம் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அந்த 6000த்தையும் கோர்ட்டில் கொடுத்தா இந்த கேஸு ஸ்பீடாக போகும். இதுக்கே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இதுதான் இதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் என்ன கேட்டுக்க விரும்புகிறோன்னா, தமிழக அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி அவங்க துறையை சேர்ந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரை சீக்கிரமாக அந்த 6000 பேருடைய தரவுகளை கோர்ட்டில் சமர்ப்பித்து முழு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண சொல்லி இதை செஞ்சால் அட்லீஸ்ட் கேஸ் ஆரம்பித்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த இப்போ கோர்ட்டில் போலீஸு தரவுகள் கொடுக்கறதுக்கே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. உண்டை கொடுக்கல, எப்போ கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டில் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை அது வந்து அது அரசியல், அது வேண்டாம் நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா அவர் எங்கள்கிட்ட சொன்ன பொய் அது. போன வருஷம் பூரா ஒரு வருஷம் நாங்கள் 2023 ஜூன் மாதத்துலேருந்தே வட்டியும் கொடுத்தல, அசலையும் திருப்பி தரல. செக்கை கொடுத்தாரு, 6 கோடி ரூபாய்க்கு செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன காரணம்னா, உங்களுக்கே தெரியுமே, நான் வந்து என்ன எம்பியா நிற்கிறதுக்கு ஆளுங்கட்சி என்னை கூப்பிட்டாங்க. அது முடிஞ்சோ என்னால் பணம் கொடுக்க முடியாது, எல்லா பணமும் ஃப்ரீஸ் ஆகிடுது, எலெக்ஷன் நாம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அதை தான் எல்லோரும் நம்பிட்டு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க. ஏன் நாங்கள் அதை தவிர்க்கிறோம்னா, அவர் ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏமாந்தவங்க நாங்கள், ஏன்னா டெபாசிட்தாரர்கள். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி சாதனமாக என்னை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறார். ஆனால் அது ரியல் ரீசன் கிடையாது. இங்கே வந்து என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 6000 டெபாசிட்தாரர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நிற்கிறார்கள். அவங்களுடைய பணத்தை இவர் 30,000 போலி பரிவர்த்தனைகள் மூலமாக பணத்தை எடுத்து சென்றிருக்கிறார். அதற்காக சட்டத்தின் முன்னால் அவர் நிற்கிறார். அதை மடைமாற்றம் செய்வதற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ற ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைக்க முயலுகிறார். அது கரெக்ட் கிடையாதுங்கிறது எங்களுடைய வாதம். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் எம்பி தொகுதிக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சொத்துக்கள்னு ஒரு பட்டியலை கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் அந்த 76 சொத்துக்களில் வந்து கொடுத்துருக்குறார். ஆனால் அந்த சொத்துக்களை 2016 அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து போன பணத்தில் வாங்கின சொத்துக்கள்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த சொத்துக்களை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அது மேலே கடன்லாம் வாங்கி சில இதெல்லாம் இருக்குது. இது இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி கோர்ட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு ஒப்படைச்சாலுமே இந்த கேஸில் பாதி முடிஞ்சிடும். அதுக்கு தான் நாங்கள் தமிழக அரசை வேண்டிக்கொள்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து கேல்பிடா கோர்ட்டில் அவருக்கு 3 தடவை பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஹைகோர்ட்டில் 3rd டைம் 2வது தடவை ரிஜெக்ட் ஆகி 3rd டைம் ஒரு இன்ட்ரீம் பெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்ரீம் பெயிலில் கூட ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, நீ 100 கோடி கட்டணும், அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 100 கோடி ரூபாய் கேஷாக கட்டணும், உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஒழுங்காக எவாலுவேட் பண்ணி நீங்களே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு அக்டோபர் 15ஆம் தேதி அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அப்போ இதை 100 கோடி நீ தான் ஒத்துக்கிட்டீங்க. தேவராஜ லாயர் தான் ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் 100 கோடியை முதல்ல, அப்புறமா கிராஜுவலாக 29 நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் சொன்னவங்க அங்கே போயிட்டு நாங்கள் 24 கோடி தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கை அங்கே போய் பதிவு பண்ணியிருக்காரு. அதற்கும் நாங்கள் வந்து எங்களோட லாயரை போட்டு அப்பாயின்ட் பண்ணி அங்கே நாங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறோம். அதையும் அது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறோம். இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க நினைக்கிறீங்களா? இன்னும் வெளியாட்கள் வந்து கைது செய்யாம இந்த சுத்திட்டு இருக்காங்க நீங்க? ஆமாம், இருக்கிறாங்க. முதல்ல 30 ஸ்டாஃப் மெம்பரோட உதவியோட தான் இவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, 1999ல் ஒரு சாதாரண ஒரு வின் டிவிங்கிற இது மூலமா உள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த வின் டிவியோட ஆபீஸே மேல வந்து அதெல்லாம் வேண்டாம். நீங்க கேட்ட கேள்விக்கு இன்வெஸ்டிகேஷனை பொருளாதார குற்றப்பிரிவு முழுமையாக நடக்கலை. அவங்க ஒரு 3 பேர் 4 பேர்கிட்ட தான் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அனைத்து நபர்களையும் விசாரணை பண்ணணும், கைது பண்ணணும் தான் எங்களோட கோரிக்கை. அவனோட அந்த 2005 அவர் என்ட்ரு ஆன உடனே
அவரோட ஓன் டீமை ஃபார்ம் பண்ணிட்டார். இது 152 வருஷம்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இது 1999 வரைக்கும் தான் இது நேர்மையாக நடந்திருந்த நிறுவனம். இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையாக ரிட்டையர் ஆனவங்களை அனுப்பிச்சிட்டு இவர் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டார். 2005 டைரக்டர் ஆகிறதுக்கு 5000 ரூபா கட்டினா போதும், ஒரு வாரம். அது வந்து அந்த 5000 கூட இவர் கையிலேருந்து கட்டல. ஸோ டைரக்டர் ஆனவுடனே மற்ற டைரக்டர் பூரா கூட்டு சேர்த்துட்டு இவரோட கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையாக நான் ஸ்டாஃபாக கூப்பிட்டு அங்கே கேட்டால்னா நான் வந்து ஹானரி டைரக்டர், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லாமே இவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டாஃபில் போய் கேட்டால் எல்லாம் அவர் தான் சார் இன்சார்ஜ். ஏன்னா எல்லா டெபாசிட்டர்ஸுக்குமே இந்த நிறுவனத்தோட எம்டி யாருங்கிறது வந்து 2016 அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை. செக்கை கொடுப்பாங்க, செக்கில் பேர் கூட போடாமல் கொடுத்துருவாங்க. மயிலாப்பூர் ஃபண்ட் லிமிடெட் கம்பெனிங்கிறது வந்து 2017 நிதின்னு மாற்றிட்டார். ஏன்னா லிமிடெட் கம்பெனிலேருந்துன்னா ஆர்பிஐயோட கைடன்ஸ் வரும், மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட கைடன்ஸ் வருங்கிறத நிதி ரூல்ஸ்ன்னு தனியாக மாற்றி, நிதி ரூல்ஸில் வந்து டெய்லி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 2 லட்சம் வரைக்கும் டெபாசிட் வாங்குவார், 5 லட்சம் வரைக்கும் டெபாசிட் வாங்குவார் கேஷ். அந்த கேஷை தான் இவர் சொல்கிற அந்த 30,000 ஃபேக் என்ட்ரியில் வெளியில் கொடுத்துருக்காரு, ரசீது கொடுத்துருவார் டெபாசிட்டர்ஸ். ஸோ மோடஸ் ஆப்ரேட் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்தா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. 47 கோடிக்கு வந்து நான் சொத்துக்கு அகேன்ஸ்டாக கொடுத்துருக்கேன், எஜுகேஷன் லோன் கொடுத்துருக்கேன். மீதி 303 கோடிக்கு வந்து தங்கத்தை கொடுத்துருக்கேன். தங்கமே உள்ளே வராமல் தங்கம் கொடுத்தா கணக்கு. ஆனால் ஃபிசிக்கல் கோல்டு அங்கே இருக்காது. அதனால தான் யூஓடபிள்யூ ரைட் பண்ணும்போது அவ்வளோ கோல்டு கிடைக்கல. அப்போ தான் நீ சொல்கிற வந்து 300 கோடி மாயம்லாம். இது வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் அந்த தரவுகளை அந்த ஃபண்ட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து அதை பார்த்து இந்த தரவுகள்லாம் உண்மை, போலியா 36,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு எஃப்ஐஆர்லேயே அதை பதிவு பண்ணி சார்ஜ் ஷீட்டை கொடுத்துட்டாங்க. இது இவ்வளோ தூரம் செய்த பொருளாதார குற்றப்பிரிவு அதை முழுமையாக முடிக்கல. இதுக்கு எல்லாரையும் விசாரணை பண்ணணும், அந்த ஸ்டாஃப்களை விசாரணை பண்ணணும், அதில் துணை போன மற்றவங்களை கைது பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அந்த 6,000 பேருடைய தரவு, பாதிக்கப்பட்ட டெபாசிட் தரவுகளை கோர்ட்டில் கொடுக்கணும், அதுவும் நடக்கலை. சார்ஜ் ஷீட்டை முழுமையாக கொடுக்கணும், அதுவும் நடக்கலை. இது அந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாருடைய கண்ட்ரோல் வந்து தமிழக அரசுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ தமிழக அரசு, அதனால தான் நாங்கள் ஹோம் செக்ரட்டரி மீட் பண்ணி இந்த கருத்தை சொன்னோம். இல்லை, அவர் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி பயந்துருவாங்க. அவர் வந்து ப்ராபகண்டாவே பண்ணாரு. எல்லாரும் அவர் நிற்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு வந்துருவாரு, ஜெயிச்சு வந்தால் தான் உங்களுக்கு கவலையே கிடையாது. 2004 ஜனவரி மாதத்துலேருந்து அவங்க டெய்லியே 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. அப்போ நாங்கள் ஆரம்பித்த தருணால தான் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தோம். யாருக்குமே பேசக்கூடாது. ரொம்ப சண்டை போட்டவங்களுக்கு மட்டும் எவ்வளோ ஏழைகள் வந்து காலாலே அடித்து உதவுவாங்க ஸ்டாஃப். நீங்கள் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, பரவாயில்ல நீங்கள் செத்து போங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அம்மா அழுதுட்டு ஒரு கோயில் அர்ச்சகருக்கு வந்து 3 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்தாங்க, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதை நம்பி அவர் இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் அந்த 138ல மாட்டி அந்த லோக்கல் போலீஸ் அவரை தரன்னு கோயிலில் பூஜை பண்ணிட்டு இழுத்து வந்து அங்கேயே ஆட்டத்தில் செத்து போயிட்டார். யார் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம்? இவங்களை கேட்டால் போலாம் எங்கள் சிக்னேட்டரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். இதில் இவங்களுக்கு துணை போனது பூரா இந்த ஸ்டாஃப் எல்லாமே எக்ஸ் டைரக்டர்ஸ். டாக்குமெண்ட்டை பார்த்தா சாதாரண இப்போ சுதீர் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இவரோட ஆக்சுவல் பிஏ. ஆனால் பார்த்தா டைரக்டர் அவர் தான் எல்லா டெபாசிட்டும் கைது போடுவார். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப கொடுமையான ஏமாத்து. சும்மா அவங்க வந்து ஒரு தொழிலில் பணத்தை போட்டு தொழில் நஷ்டமாச்சுன்னா அது வேற. இது தொழிலே நடக்கலை. ஃபைனான்ஸ் தொழிலில் ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கடன் வாங்குவாங்க, அதை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வெளியில் கடனை விழுவாங்க. அந்த வட்டியை வந்து அவங்க செலவு போக மீதி பயனாளர்கள் கொடுப்பாங்க. இதில் வந்து எதுவுமே நடக்கலை. அந்த 10 லட்சத்தில் 8 லட்சம் இவர் சாப்பிட்ருவாரு, மீதி 2 லட்சத்தை வந்து அந்த மாதம் வட்டிக்கு கமிட்மெண்ட். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி தான் நடந்திருக்கு 2016 இவர் எப்போ எம்டி ஆனவங்க. அதனால தான் இவரே ஒரு கிரியேட் பண்ணிட்டார். டெபாசிட் அங்கே புரசவாக்கம் பண்ண மூடிட்டாங்க, அதனால 35 கோடி மொத்தமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். புக்ஸாக பார்த்தா 74 கோடி மார்ச் மாதம் 23 ஏப்ரல் 1 23 74 கோடி பேங்க்ல இருக்குன்னு காமிச்சிருக்காரு. ஆனால் உண்மையிலே பேங்க்ல இல்லை அந்த பைசா. அது இருந்தாலும் தான் ஒரு 4 மாதம் எல்லாரும் கொடுத்துருக்கலாம் பைசா. அதுக்கு காரணம் காட்ட இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொன்னதுனால தான் இது. அதனால அதாவதுங்க, இதில் வந்து 2016 இந்த நிதி நிறுவனத்துக்கு உண்டான பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சரிவர மெயின்டைன் பண்ணலை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அன்கிளைம்டு டெபாசிட்னு ஒன்று இருக்கும்.
சார் இப்போ சொத்து எவ்வளோ இருக்குன்றது மட்டும் சொல்லுங்க. ஏதாவது தெரியுமா? சொத்து இருக்கா? சொத்து எவ்வளவு இருக்குங்கிறது நாங்கள் எங்கள் தரவுகள் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 77 ப்ராப்பர்ட்டியை கோர்ட்டில் தாக்கல் செய்கிறார். இதை நான் விற்று கொடுப்பேங்கிற அடிப்படையில் அவங்க வக்கீல்கள் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குண்டான மதிப்பு, எங்களுடைய மதிப்பு என்னென்னா ஒரு 50 கோடி தான் போயிடும். அவர் ஒரு 350 கோடின்னு சொல்கிறார். ஆகவே இது வந்து மயிலாப்பூர் நிதி நிறுவனத்துடைய சொத்துக்களாக நம்ம கருத இயலாது. நிதி நிறுவனத்துக்கு சொத்து இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சந்தேகங்கள்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம். 2014 தேர்தல் அப்படி கிடையாதுங்க. அவர் 2013 தேர்தல். ஆமாம் 2013 தேர்தலில் நின்னாருங்க அவர். இது வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக டிகிரேட் ஆச்சு. அப்படி எங்களால் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு அந்த பதிவை அவர் போடுறாரு. ஆனால் பதிவு அவர் போட்டாலும் அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஃபாரன்சிக் ஆடிட், தடவியல் ஆராய்ச்சி கேட்குறோம். ஏன்னா எங்களுடைய இது வந்து அவர் இதை படத்தை சொத்தாக மாற்றி வச்சிருக்கிறாரு. அதுக்கான டாக்குமெண்ட்லாம் இருக்குது. இந்த பணம் இங்கேருந்து போகுது, அதுக்கப்புறம் ஒரு சொத்து வாங்குறாரு. அப்போ இந்த சொத்தை எதுலேருந்து வாங்கியிருப்பார்? ஸோ அதனால் அதை வந்து யார் வந்து உண்மைன்னு சொல்லணும், தடவியல் ஆராய்ச்சி தான் பண்ணணும். அதை யார் பண்ணணும்? தமிழக அரசு பண்ணணும். அதை தான் நாங்கள் கோர்ட்டில் கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் தமிழக அரசு எங்களுக்கு ஒத்துழைக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு தர்ணா எல்லாமே. தமிழக அரசுக்கு ஒத்துழைச்சா, ஏன்னா அவங்கக்கிட்ட சிஸ்டம் இருக்குது, அது காலதாமதமாகுது. அந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு காலதாமதமாகுது. அந்த காலதாமதத்தை தவிர்க்க தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தர்ணா எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, சொத்து அவர்கிட்ட இருக்குது. இந்த பணம் சொத்தாக போய் முடங்கியிருக்கு. அவர் நண்பர்கிட்ட இருக்குது, அவர் ஸ்டாஃபுக்கிட்ட இருக்குது, அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருக்குது, எல்லாருக்கிட்டையும் சொத்து இருக்குது. அது ஃபாரன்சிக் ஆடிட் போட்டால் அந்த பணத்துடைய ட்ராக்கிங் தெரியும், எங்கே போயிருக்கு, எப்படி போயிருக்கு, எங்கே போய் முடிஞ்சிருக்கு அந்த பணம். ஸோ அது வந்து இது நியாயமான கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கையை வந்து தமிழக அரசு எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த விஷயத்துல உங்களுக்கும் உங்க சம்பத்து அசோசியேஷனுக்கும் வந்து அரசியல் லாபம் நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு எந்த அரசியல் லாப நோக்கமும் கிடையாது. இந்த சங்கம் வந்து எந்த அரசியல் கட்சி பின்புலமும் கிடையாது. ஆனால் சில அரசியல் கட்சிகள் எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் நல்ல அரசியல் கட்சிகள் நாட்டில் இருக்க தானே செய்யுது. ஆகவே இழந்தவர்களுக்கு சாதகமாக சில அரசியல் கட்சிகள் இருக்கும். அந்த அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னென்னா, நாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கேட்பது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இந்த புகார்தாரர்கள் 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுடைய புகார்களை ஒன்றிணைத்து மொத்த குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். இதில் புகார்தாரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே, 60 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால தமிழக அரசு தலையிட்டு ஒரு விரைவு நீதிமன்றத்தை டான்பீடா கோர்ட்டுடைய ஆளுகையின் கீழ் நியமித்து இதை விரைந்து பரிசீலனை செய்து பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டும். அப்புறம் வந்து தடவியல் ஆய்வு, நாங்கள் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் கேட்டு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். உள்துறை செயலாளரையும் சந்திச்சிருக்கிறோம். 2 பேரும் வந்து சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே உடனடியாக மயிலாப்பூர் நிதி நிறுவனத்துடைய கணக்கு வழக்குகளை தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி பணத்தை திரும்ப பெற்று எங்களுடைய முதலீட்டாளர்களை சேர்ப்பிக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியாக இதனை வலியுறுத்தி தமிழக அரசை நாங்கள் கவன ஈர்ப்பு ஒரு போராட்டம் நாங்கள் மயிலாப்பூரில் 28ஆம் தேதி நடத்த இருக்கோம். 28ஆம் தேதி காலை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சித்திரகுளம் பக்கத்தில் காந்தி சிலைக்கு அருகில் நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த இருக்கோம். எங்களோட பாதிக்கப்பட்ட டெபாசிட்தாரர்கள்லாம் மேடைக்கு வாங்க, ஒரு தடவை எங்களை எல்லாரையும் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து. நீங்கள் இவங்களை பார்த்தாலுமே தெரியும் எந்த வயசு இருக்குன்னு. இவங்கெல்லாம் எங்களுக்கு வாலண்டியர்ஸ், முன்னணியில் இருக்கிறவங்க. பின்னாடி 6000 பேருடைய வயதை நீங்கள் பாருங்களேன், எல்லாருமே வயதானவங்க தான்.